நடிகர் சல்மான் கானின் மொத்த சொத்து மதிப்பு 2900 கோடி இருக்குமா? இவர் ஒரு படத்தில் நடிக்க 100 கோடி முதல் 150 கோடி வரை சம்பளம் வாங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பல கோடி சொத்து மதிப்புகள் இருந்தும் அவரது பிறந்த நாளை நிம்மதியாக கொண்டாட முடியவில்லை என கூறப்படுகிறது. பாலிவுட்டின் முரட்டு சிங்கல் என அழைக்கப்படும் நடிகர் சல்மான் கானுக்கு 60வது பிறந்த நாளை சல்மான் கான் மும்பை புறநகர் பகுதியில் உள்ள பன்வெல்லில் இருக்கும் தனது பண்ணை வீட்டில் கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவிற்காக 26ஆம் தேதி மாலையிலிருந்து பாலிவுட் நண்பர்கள் சல்மான் கான் வீட்டிற்கு வர ஆரம்பித்தனர். கிரிக்கெட் வீரர் MS தோனி தனது மனைவி மற்றும் மகளுடன் வந்து இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தினார். இந்த பிறந்த நாளில் சல்மான் கானின் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள் என அனைத்து உறவினர்களும் கலந்து கொண்டனர். நடிகர் சந்தீப் ஹோடா, சஞ்சய் தத், ஆதித்ய ராய் கபூர், ரகுல் பிரீத் சிங், தபு, ஹுமா குரேஷி, மகேஷ் மஞ்சுரேகர், தயாரிப்பாளர் சஞ்சய் லீலா பன்சாலி, ரமேஷ் தொரானி உட்பட சல்மான் கானின் பாலிவுட் நண்பர்கள் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டனர். நடிகை ஜெனலியா தேஷ்முக் தனது 2 மகன்களுடன் இந்த பிறந்த நாளில் கலந்து கொண்டார். சல்மான் கானின் முன்னாள் காதலி சங்கீதா பிஜ்லானி, மிகா சிங் உட்பட பலர் நள்ளிரவு வரை வந்து கொண்டே இருந்தனர். இரவில் தொடங்கிய பிறந்தநாள் பார்ட்டி அதிகாலை வரை நீடித்தது. சல்மான் கான் பண்ணை வீட்டிற்கு வெளியில் ஏராளமான சினிமா புகைப்பட கலைஞர்கள் கூடியிருந்தனர். நள்ளிரவு நேரத்தில் சல்மான் கான் தனது பண்ணை வீட்டிலிருந்து வெளியில் வந்தார். அவர் கேக் ஒன்றை எடுத்து வந்து பத்திரிகையாளர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். கேக் வெட்டி அங்கு கூடியிருந்த பத்திரிகையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு சல்மான் கான் வழங்கினார். அதோடு அவர்களுடன் சேர்ந்து சல்மான் கான் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். மூத்த பெண் பத்திரிகையாளர் பாரதி துபே இதில் கலந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் சல்மான் கான் அவரை கட்டி தழுவி அவரது நெற்றியில் முத்தமிட்டு தனது அன்பை வெளிப்படுத்தினார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சல்மான் கான் பத்திரிகையாளர்களை சந்தித்தது மிகவும் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது என பத்திரிகையாளர்கள் தெரிவித்தனர். சல்மான் கானுக்கு டெல்லியைச் சேர்ந்த மோஸ்ட் வாண்டட் நொட்டோரியஸ் கிரிமினல் லாரன்ஸ் பிஷ்னோய் என்ற மாஃபியாவால் அச்சுறுத்தல் இருப்பதால் பண்ணை வீட்டில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சல்மான் கானின் பிறந்த நாளை ஒட்டி அவரது ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் தங்களது வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். மும்பையில் உள்ள அவரது வீட்டு வாசலிலும் ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.